அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் செப்டம்பர் மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்களும், மேலும் அவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் ரேஷன் அரிசியில் கல் தவிடு வண்டுகள் இருப்பது போன்ற புகார்கள் ஒரு சில இடங்களில் இருந்து வருகின்றன. இது மட்டுமின்றி துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலின் தரம் சில சமயங்களில் சரியாக இருப்பதில்லை எனவும் சில இடங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சரியான இடையில் இல்லை எனவும் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அரசு ரேஷன் கடைகளை நவீனமயமாக்கவும் பொதுமக்களுக்கு தரமான பொருட்களை விநியோகிக்கவும் மிக முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோக முறையில் புதிய மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. கடந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள சில குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் சர்க்கரை மற்றும் தூரம்பருப்பு ஆகிய பொருட்கள் தனியாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு சோதனை முறையில் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நடைமுறை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் மிக விரைவில் விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சர்க்கரை, தூரம்பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானது மகளிர் உரிமைத்தொகை திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகையை தமிழக அரசு ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க திட்டமிட்டுள்ளது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகளின் பட்டியல் தயாரிப்பு போன்ற பூர்வாங்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ரூபாய் 2500 உயர்த்தப்பட்ட இந்த உரிமை தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தற்போது வழக்கமாக மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கே இந்த உயர்த்தப்பட்ட தொகை முதலில் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விண்ணப்பத்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. அதே போல வருகிற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த உயர்த்தப்பட்ட தொகை ரூபாய் 2500 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கும் போது சில குடும்ப அட்டைதாரர்களுக்கு கைரேகை பதிவு ஆகாததால் பொருட்கள் பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது. இது குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. இதனை சரி செய்யும் பொருட்டு கைரேகை பதியவில்லை என்றால் அவர்களுக்கு பதிலாக குடும்பத்தில் உள்ள வேறு நபரின் கைரேகை பயன்படுத்தி பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் கைரேகை வராதவர்களுக்கு ஸ்கேன் செய்யும் கருவி மூலம் முகத்தை ஸ்கேன் செய்து பொருட்களை வழங்கும் நடைமுறை கொண்டு வரப்பட உள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு விரைவில் புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் என்றும், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் ஆன்லைன் மூலமாக மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.